கூலி இந்த படத்தை ஏதோ கட்டாயப்படுத்தி லோக்கி எடுக்க வச்ச மாதிரியே இருக்குது. இந்த படம் பாதி பேத்துக்கு பிடிச்சிருந்தாலும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த மாதிரி சீன்லாம் எதுக்கு ஒரு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லாஜிக்கலாக எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட சீன் வச்சுருந்துருப்பாங்க. இந்த படத்துக்கான சில பல டீட்டெயிலையும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸையும் சேர்த்து ஒன்றா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமுக்கு வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், இந்த படத்துலேயே பெஸ்ட்டாக இருந்தது ரஜினிக்காக இன்ட்ரோவில் ஒரு பேருக்கு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்கள்ல, அப்போ ஏகப்பட்ட அனிமேஷன் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவரோட பழைய படத்தில் இருந்த அனிமேஷன் யூஸ் பண்ண தான் நிறைய பேர் கவனிச்சிருந்துருப்பாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எல்லா அனிமேஷனுக்கு பின்னாடியும் நிறைய எழுத்துங்க இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரஜினியோட பழைய படத்தில் இருக்க அவரோட மாஸ் டைலாக்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுத்தாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம், என் வழி தனி வழி அப்படிங்கிற எழுத்தெல்லாம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ரஜினி வேலை பார்க்குற அதே ஆர்பரில் தான் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வேலை பார்ப்பாரு. அவர் கூலி ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டார், ஆனால் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன வேலை பார்க்குறாரு அந்த ஆர்பரில் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன வேலை பார்த்துருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் சேர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் படிச்சிருந்துருப்பாரா அப்படிங்கதான் ஒரு டவுட்டு. 30 வருஷமாக ரஜினியும் சத்யராஜ் மீட் பண்ணாமல் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இவர் சொன்னனால அவர் ஆஃப்லைனில் இருக்காருன்னே வச்சுக்குவோம். ஆனால் எதுக்காக ஆஃப்லைனில் இருக்கணும், ஏன் அவர் எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஒரு சாதாரண ஒரு கூலியாக இருந்த ஒரு ஆளால் அவ்வளோ பெரிய மேன்ஷனை கட்டி எப்படி அதுக்கு ஓனர் ஆக முடிஞ்சிச்சு, அதுவும் தேவா மேன்ஷன் சொல்லிட்டு அவரோட பேரே அவர் வச்சுருந்துருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காகவே இருக்கும். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, 2 பேத்துக்கும் சண்டை அப்படின்னா என்ன சண்டையாக இருக்கணும்? இவருக்கு குழந்தை பிறந்தது இவர் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிக்கே தெரியாமல் இருக்குமா அவர் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு? தேவாவை பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்துருப்பாரு, ஆனால் ரஜினியை பார்க்காம எதுவுமே சொல்லாமல் திரும்பி போயிடுவார். எப்போ பார்த்தாலும் ரஜினி மேன்ஷனில் தான் இருந்திருக்காரு, எங்கேயுமே வெளியே போகல. சத்யராஜ் வரும்போது மட்டும் ரஜினி எங்கே வெளியே போயிருந்துருக்க போகிறாரு. ரஜினி கூட வேலை பார்த்த அத்தனை கூலிங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன்லேயே தான் இருப்பாங்க. அவங்களும் தேவா மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாமல் சைலண்டாக தான் இருந்திருப்பாங்க. எதுக்கு அவங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ரஜினி கூட வந்து அவங்க இருக்கணும்? அப்படியே அவங்களும் இருந்தாலும் 19வது ஒரு கூலி இருக்காருன்னு சொல்லிட்டு உபேந்திராவை காட்டுவாங்க. எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ரஜினி மட்டும் தான் கூப்பிட்டா விசில் அடிச்சாதான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா ரூம்குள்ளேயே இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டாக எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ரஜினியை பார்த்த 10 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அமீர் கான் தேவானா நீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் 3 மாசமா பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கூட தான் ரஜினி இருப்பார். அவரால் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் சின்ன வயசாக இருக்கும்போதும் நாகார்ஜுனா சின்ன வயசாக இருக்கும்போது 2 பேத்துக்கும் ஒரே ஏஜாக இருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. எப்படி இவருக்கு மட்டும் பேச மறந்துருக்குன்னு தெரில. 18 கூலிங்க மேன்ஷன் வச்சுருந்துருப்பாரு. உபேந்திராவோட சேர்த்து 19 கூலிங்களை பார்த்தீங்கன்னா மேன்ஷனில் மாசாக சண்டை போகிற மாதிரி வச்சுருந்துருப்பாரு. ஆனால் சுத்தியாசனை காப்பாற்றி வரதுக்காக இவர் கூட இருக்க டம்மி பீஸு 3 பேர்த்த பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு 18 பேரில் யாராவது ஒரு 5 பேர் அனுப்பிச்சு வச்சிருந்தாலே சுத்தியாசனை ஈஸியாக காப்பாற்றிட்டு வந்திருக்கலாமே. இந்த மிஸ்டேக்கை எப்படி லோகேஷ் விட்டாருன்னு தெரியல. இது எல்லாத்த விட காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி சோபின்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது சோபினோட ஒய்ஃபை இந்த எலக்ட்ரிக் சேர்ல வச்சு மிரட்டி சுத்தியாசனை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சோபின்கிட்ட ரஜினி சொல்லுவார். அப்போ அந்த வீடியோ கால்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சோபினோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியாசனை பார்த்துருவாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக இவங்க வந்து சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னபோது அசால்ட்டாக சுத்தியாசன் பார்த்தீங்கன்னா சோபின் ஒய்ஃப் கூட போயிடுவாங்க. அவங்க தான் ஏற்கனவே இவங்க வில்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போகணும்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சீனை வச்சுருந்துருப்பாங்க. சுத்தியாசன் தான் ரஜினியோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக சத்யராஜ் டேரெக்டாகவே நான் உன் அப்பா இல்லாமா இன்னொருத்தர் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரி, அப்படி கூட சொல்ல முடியலையா? ஒரு கூலியோட கோட் நம்பர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ரஜினி கையில் சாதாரண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்துருப்பாரு, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். அதை விட்டுட்டு ரஜினியோட மேன்ஷனில் உள்ள லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா சுத்தியாசன்ட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் காட்டும்போது ரஜினி கையில் ஒரு ஃபோன் இருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் சுத்தியாசன் டேரெக்டாக அந்த லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொன்னார்னு சொல்லிட்டு லேண்ட்லைனுக்கே ஃபோன் அடிப்பாங்க. அதுலேயும் ஒயர் பார்த்தீங்கன்னா கட் ஆகியிருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் சுத்தியாசன் எதுக்கு ரஜினி மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்காது. அந்த ஒரு சீனை காட்டியிருந்திருக்கலாம். சரி, சத்யராஜ் தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியாசன்ட்ட மறைச்சிட்டாங்க. தான் தான் உங்களோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரஜினி சுத்தியாசன்ட்ட மறைக்கணும்? இதுக்கப்புறம் சுத்தியாசனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சுத்தியாசன் ஃபாரின் போயிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சனாலனா அதை நார்மலாக விட்டுருந்துருக்கலாமே. எந்த ஒரு அவசியமே கிடையாது. சோபின் தான் இவ்வளோ நாள் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அவரை கொல்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவரை கொல்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு கிடையாது. அவர் தான் கல்பிரேட்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு சேர்ல உள்ளவர நாகார்ஜுனா சம்மந்தமே இல்லாமல் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. சுத்தியாசன் பார்த்தீங்கன்னா MBBS படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவால் படிக்க வைக்க காசு இல்லாமல் பாதியிலே நிறுத்திட்டு நர்சிங் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதியிலே நர்சிங் முடித்த ஒருத்தவங்களால எப்படி ஒரு ட்ரெயின் ஓட்டுற அளவுக்கு முடியும்னு தெரில. சோபின்னு சுத்தியாசனும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோக்கோ பைலட்டை அடிச்சு போட்டுட்டு சுத்தியாசன் ட்ரெயின் ஓட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. சோபின் பக்கத்தில் நிற்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. சரி, ஹார்பரில் வாட்ச் ஸ்மகிள் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய தங்கம் மற்ற எல்லாமே கடத்துறாங்க. ஓகே, கூலிங்கள்கிட்ட இருந்து எதுக்கு ஆர்கன்ஸ் திருடணும்? இவ்வளோ பேர் காணா போகிறாங்களே, அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கவே இல்லையா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கதை எழுதுன மாதிரியே இருக்கும். இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த எலக்ட்ரிக் சேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சுத்தியாசனையும் ரஜினியும் போய் கூட்டிகிட்டு வருவார் சோபின். ஆனால் கடைசியில் இந்த சேரை யாருக்குமே ஆப்ரேட் பண்ண தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்காத மாதிரி அந்த சோபினோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கடைசியில் சார்லியை வச்சு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த சேரை பற்றி எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எப்படி சார்லியை எரிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே புரியாது. இதில் ரொம்பவே லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோபின் வந்து சத்யராஜை கொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா சோபின் தான் போலீஸு கல்பிரேட்டு எல்லாம் சத்யராஜ் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா 2 பேருமே டீல் போட்டுருந்துருக்கலாம். என்ன இந்த இடத்துலேருந்து காப்பாற்றி விடுன்னு சத்யராஜ் சொல்லியிருந்திருக்கலாம். நீ என்னை பற்றி நாகார்ஜுனாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோபின் சொல்லியிருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து நாகார்ஜுனாவை முடிச்சுட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கலாம். இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சத்யராஜை கொல்லணும்னு அவசியமே கிடையாது. சத்யராஜ் செஞ்சதுக்கப்புறம் ரஜினி வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சுத்தியாசன் வரணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே நடந்திருக்காது. சோபின்ட்ட இருந்து உயிரை கொடுத்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு சுத்தியாசன் வருவாங்க காரில். அப்படி தப்பிச்சு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடு வழியில் நின்று ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு நடு வழியில் நின்று சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா குறுக்க ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா சோபின் வந்து சுத்தியாசன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாலும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உயிரை விட பசி ரொம்ப முக்கியமாக தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் மாட்டின மாதிரி ஆயிருக்கும். அமீர் கானோட கேமியோலாம் மொட்டத்தனமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாலைவனத்தில் மொட்டை வெயிலில் அமீர் கான் வரும்போது அந்த இடத்துல எதுக்கு டைனிங் டேபிள்னே தெரியாது. ஆனால் அமீர் கான் வந்த உடனே தேவாவை அசால்ட்டா 10 செகண்ட்லேயே நீங்கள் தேவா அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் நாகார்ஜுனா ஒருத்தன் வருவான் உன்னை கொல்றதுக்கு, என்ன கொண்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சொல்லியிருந்திருப்பாரு. நாகார்ஜுனாவை கொன்னதுக்காக வந்த அமீர் கான் ரஜினியை பார்த்து எதுவுமே கேட்கக்கூட மாட்டார், எதுவுமே சொல்லக்கூட மாட்டார். தேவா அப்படிங்கிறனால விட்ட மாதிரியே இருக்கும். எல்லா லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் தாண்டி பார்த்தா ஓரளவுக்கு அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் மேக்கிங்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாகார்ஜுனாக்கு தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த படத்தில் ஒரு இடத்துல கூட லாஜிக் இருக்காது, ஒரு இடத்துல கூட ஸ்கோப்பு இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சத்யராஜை பார்த்தீங்கன்னா சோபின் கொள்கிற மாதிரி வீடியோ எடுத்து ரஜினிகிட்ட காட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ ப்ரூஃப்லேயே பார்த்துருந்தாரு அப்படின்னா சோபின் தான் கல்பிரேட்டுன்னு சொல்லிட்டு அப்பயே தெரிஞ்சிருந்திருக்கும். எல்லா டீட்டெயிலுமே பார்த்துருந்துருக்கலாம், இவர் தான் போலீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு இதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு டான்னு அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் நினச்சா யாரை வேணாலும் கொள்ளலாம், அவர் நினச்சா என்ன வேணாலும் கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ண மாதிரியே இருக்கும். ரீசனாக எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத சொல்கிற மாதிரியே வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபேமிலி பேக்ரவுண்டாக பெருசு எதுவுமே காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. சரி, ரஜினியோட ஒய்ஃப் தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ சத்யராஜ் ஒய்ஃப் என்ன ஆனாங்க? நாகார்ஜுனாக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி காட்டினாங்க. நாகார்ஜுனா ஒய்ஃப் என்ன ஆனாங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 18 கூலி, உபேந்திராவோட சேர்த்து 19 கூலி, இவங்க யாருக்குமே கல்யாணமே ஆகலையா? அவங்களுக்குன்னு எந்த ஒரு குடும்பமே இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத மாதிரி யோசிச்ச மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நாகார்ஜுனோட பையனை சோபின் சொல்ல சொல்லுவார் ரஜினியை பார்த்து. ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா அவரை விட்டுருவாரு. அப்போ நீ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியாசனோட ஃபோனில் இருந்து தான் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா சோபின் மெசேஜ் பண்ணுவார், யூ மேட் எ பிக் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8:55 அந்த மாதிரி தான் இருக்கும் மணி. ஆனால் ரஜினிக்கு டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மணி 9:30 பக்கம் இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு தெரில. சோபினோட ஒய்ஃபை பிடிச்சி வச்சுட்டு ரஜினி நான் ஒரு பட்டன் அழுத்தினா 10 செகண்ட் தான், இந்த இடத்துல உன் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க, அப்புறம் எடுத்து நீ பூசிக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுவார். அது எதுக்கு ரீசனாக அவர் காட்டுவாருன்னு பார்த்தீங்கன்னா சோபின் ஃபஸ்ட் டைம் அந்த எலக்ட்ரிக் சேர் ஒரு பணத்தை கொண்டாந்து கூலியை கொண்டு வந்து எரிக்க சொல்லுவார் ரஜினியை. அதை எரிச்சு சாம்பல் ஆனோடனே எடுத்து நெத்தியில் பக்கத்தில் உள்ளவருக்கு பூசி விடுவார். அது மாதிரி நீ பூசிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி சோபின் அந்த சல்யூட் அடிப்பார்ல, அந்த போலீஸ் சல்யூட் அடிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா கிளியராக 2க்கு வித்தியாசம் காட்டியிருந்திருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் இடத்துல இருக்கும்போது, ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது சல்யூட் அடிக்கிறதும் நாகார்ஜுனா முன்னாடி சல்யூட் அடிக்கிறதும் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த போலீஸ் சல்யூட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லாமல் வேரி இல்லாமல் சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் லோகேஷ் பார்த்தீங்கன்னா
தன்னோட முந்தின படம் எல்லா படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்செப்டை போட்டு எடுத்து தான் பார்த்தீங்கன்னா கூலியை பார்த்தீங்கன்னா யோசிச்சிருந்திருக்காரு. நீங்கள் கிளியர்னு கட்டாக யோசிக்கலாம். நான் அது எக்ஸாம்பிளாக ஒரு 4-5 சீன் சொல்கிறேன் என்னன்னு பாருங்கள். அப்படியே பழைய படத்தில் இருந்து தன்னோட படத்தில் இருந்தே சரி யாரு கேப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். முதல் விஷயம், ரஜினி சரக்கு குடிக்கும் போது கையில் ஊற்றி குடிக்கிற மாதிரியே இருக்கும். அது மாஸ்டர் படத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அதே லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஒத்துக்கிறேன், 3 முகம் படத்தில் ரஜினி இதுக்கு முன்னாடியே இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. இருந்தாலும் மாஸ்டர் படம் தான் நம்மளுக்கு நினைச்ச உடனே வர மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோபின் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுத்தியாசன் ஃபோனை நீட்டி ஃபோன் பேசுகிற மாதிரியே இருக்கும். இதுவும் அந்த மாஸ்டரில் விஜய் சேதுபதி பண்ணது தான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுத்தியாசனோட கழுத்துலையும் கையிலையும் சங்கிலி போட்டு கட்டியிருக்க மாதிரி காட்டுவாங்க. இது அப்படியே விக்ரம் படத்தில் இருந்து அந்த வில்லன்க யூஸ் பண்ணுறதுக்காக கமல் யூஸ் பண்ண டெக்னிக்கு. அதே மாதிரி அந்த சேர் எரிக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா பேட்டன் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக சத்யராஜ் எல்லாத்துக்கும் முன்னாடி டெமோ காட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உள்ளவரும் பார்த்தீங்கன்னா விக்ரம் சிங்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்திருப்பாங்க. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி எல்லாரும் எப்படி அடிச்சு கையாலே அடிச்சு கொள்ளுவார் ட்ரை பண்ணுவாரோ அதே மாதிரி தான் சத்யராஜை பார்த்தீங்கன்னா சோபின் இங்கே அடிச்சே கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைட்டு ஃபுல் நைட் ஷூட்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட பழைய கான்செப்டை அதே படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டினதையும் இந்த படத்தில் அவர் குடிக்கவே மாட்டார், ஏன் குடிக்க மாட்டார் அப்படின்னு ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெருசாக சத்யராஜ் குடிக்க வேணான்னு சொன்னனால அவர் குடிக்காத மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் சத்யராஜ் இறந்து போனோன்னா அவர் குடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய வாட்ச் கடத்துற கும்பல், இவ்வளோ பெரிய ஆர்கன் திருடி அவ்வளோ சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு சிண்டிகேட்டே ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆர்பரில் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக வாடகைக்கு யாருக்காச்சும் விடுவாங்களா, அப்படி வாடகைக்கு விடும்போது அங்கே ஒரு பாட்டு யாராச்சும் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அவங்க நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம். ஆனால் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வைக்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாட்டை வச்சுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டு சம்மந்தமே இல்லை. இதில் லோகேஷ் டீட்டெயில்னு வச்சுருந்தது ஒன்று மட்டும்தான். என்ன அப்படின்னா ரஜினி கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருக்க மாதிரியே இருக்கும். அந்த டாலரில் பார்த்தீங்கன்னா கூலி சின்ஸ் 1975 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரஜினி நடிக்க வந்து 50 வருஷம் ஆச்சு, 1975லேருந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா டேக் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை தவிர படத்தில் எந்த ஒரு பெருசாக டீட்டெயிலும் கிடையாது, மிஸ்டேக் மட்டும் தான் இருக்குது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது இது மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.